கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று தீர்க்கதரிசியாகிய எரேமியா தன்னுடைய மனவேதனையின் மத்தியிலே புலம்புகிற இந்த புலம்பலின் புத்தகத்தில்தான் இந்த அருமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருந்தார் என்றால், அவர் தேவனை பார்த்து சொல்லுகிறார், என் ஜெபத்திற்கு தேவன் வழியை அடைத்து போட்டார் என்று புலம்புகிறார். அவர் என்னை துண்டித்து போட்டார், என்னை பாழாக்கி விட்டார், என் ஆத்துமாவை சமாதானத்திற்கு தூரமாக்கினார். ஆகவே என் சிறுமையையும் என் தவிப்பையும் நீர் நினைத்தருளும் என்று சொல்லிவிட்டு 21ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இதை என் மனதிலே வைத்து நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய ஆத்துமா சமாதானத்தை விட்டு தூரமாய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையிலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் இவ்வளவு வேதனை அடைந்தும் புலம்பினாலும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேனே, இது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறார். அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது நாம் யாரை நாடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா எதை வாஞ்சிக்கிறது என்று நாம் கேட்க வேண்டும். இங்கு இவருடைய ஆத்துமா சொல்லுகிறது, கர்த்தர் என் பங்கு, ஆகவே நான் அவரிடத்திலே நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தான் நம்முடைய பங்கு, கர்த்தர் தான் நம்முடைய சுதந்திரம், அவர்தான் நம்முடைய தேவையாக இருக்கிறார். ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நாம் தேவனை தேடுவோமானால், நம்முடைய ஆத்மா தேவனுக்கு காத்திருக்குமே ஆனால், நமக்கு கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவராகவே இருக்கிறார். இங்கு தேவனை தேடின ஒரு மனிதனை தேவன் ஒப்புக்கொடாதபடி எப்படி பாதுகாத்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். தானியேல் தேவனை துதிக்கிறவர் தான். வனாந்தரங்களிலே, கெபிகளிலே, மலைகளிலே என்று ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுதே தேவனை துதிக்கிற நல்ல அனுபவத்தை பெற்றிருந்தார். ஆனால் தேவனை தேடின அவனை இன்னொருவன் தேடினான், சவுல் என்ற சத்துரு. ஆனால் அவன் கையிலே தேவன் ஒப்புக்கொடாதபடி பாதுகாத்தார். இங்கு 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், இந்த சவுல் தாவீதை தேடிக்கொண்டே வருகிறார். இப்பொழுது தாவீது கேகிலாக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், தேவன் அவனை என் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக ஜனங்களை எழுப்பி முற்றுகை போட பார்க்கிறான். எல்லா ஜனங்களையும் யுத்தத்திற்கு அழைப்பிக்கிறான். இதை அறிந்து கொண்ட தாவீது என்ன செய்தான் என்றால், அவன் தன்னுடைய ஆசாரியரை பார்த்து ஏபோத்தை கொண்டு வா என்று சொல்லி, கர்த்தாவே, என் நிமித்தம் சவுல் இந்த பட்டணத்தையே அழிக்க தேடுகிறானே, இந்த ஜனங்கள் என்னை ஒப்பு கொடுப்பார்களா, சவுல் வருவானா என்று சொல்லி கர்த்தரிடத்தில்தான் தன்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது தேவன் சொல்கிறார், சவுல் வருவான், உன்னை இந்த ஜனங்கள் ஒப்பு கொடுப்பார்கள், ஆனாலும் நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது அந்த இடத்திலிருந்து தாவீது தப்பி போகிறான். இதை சவுல் கேள்விப்பட்ட உடனே தான் புறப்படுவதை நிறுத்திவிட்டான். இப்படி அனுதினம் தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை என்று 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சத்ருவின் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடாத தேவன் அவனை இவன் கையில் விடுவதில்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உபத்திரவங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி நம்முடைய ஆத்துமா கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்குமானால், கர்த்தரையே நாம் நம்பி காத்திருப்போமானால், அவர் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன், நம்மை ஒப்புக்கொடாத தேவன், விட்டு கொடுக்காத தேவன், நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உங்களுக்காய் காத்திருக்கிற ஒரு ஆத்மாவையும் நீர் கைவிடாதபடி மீட்டுக்கொள்வீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஜீவனும் சமாதானமும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கரங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.